Hi friends, நம்ம டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் டிஎஸ்பியில் MCQ கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ போன வீடியோவில் வந்து Unit-02 இசட் ட்ரான்ஸ்ஃபார்மோட MCQ கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ போன வீடியோவில் வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆர்ஓசி எப்படி கண்டுபிடிக்கிறது, காசாலிட்டி, ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Okay, so next problem. For the signal x1 of n plus x2 of n, ROC is 1/3 less than z less than 2/3. Then ROC for x1 of n minus x2 of n is. So கேட்டிருக்காங்க. So x1 of n plus x2 of n க்கு ROC கொடுத்திருக்காங்க. x1 of n minus x2 of n க்கு ROC என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து ப்ளஸ் இங்கே வந்து மைனஸ். ஸோ addition of two signals, subtraction of two signals. So இருந்துச்சுன்னா there won't be change in ROC. Here there will not be any change in ROC. ROCல எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதே சார் ப்ளஸ் மைனஸ் அடிஷன் சப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா ஆர்ஓசி வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ x1 of n plus x2 of n க்கு என்ன ஆர்ஓசியோ அதே ஆர்ஓசி தான் x2 of n க்கும் இருக்கும். x1 of n minus x2 of n க்கு இருக்கும். ஸோ இங்கே என்ன ஆர்ஓசி இருக்கு? 1/3 less than z less than 2/3. ஸோ ஏ ஆப்ஷன். ஸோ இதே ஆர்ஓசி தான் மைனஸ்க்கும் இருக்கும். சரி சார், அப்போ சப்ராக்ஷன் ஓகே, அப்போ அடிஷன் ஓகே, ஸோ மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதுக்கெல்லாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் வில் வேரி. ஸோ x1 of n plus x2 of n க்கு இது ஆர்ஓசி அப்படின்னா x1 of n மல்டிப்ளைடு பை x2 of n அப்படின்னா ஆர்ஓசி சேஞ்ச் ஆகும். இதே ஆர்ஓசி இருக்காது, ஆர்ஓசி வில் சேஞ்ச். அடுத்து அதே மாதிரி x1 of n டிவைடட் பை x2 of n க்கு ROC will change. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஈஸியான மெத்தட். அடுத்து consider the sequence x of n equal to a power n u of n plus b power n u of n. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து காசல் சீக்வன்ஸ். So this is also u of n, this is also u of n. ரெண்டுமே வந்து causal sequence and a and b ஓட values கொடுத்திருக்காங்க 0 less than a less than b less than 1. So a and b lies between 0 and 1. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா b is greater than a. b is greater than a. இது ஒரு டேட்டா நமக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து region of convergence of z transform x of n is. So இதுக்கு இப்போ ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியானது தான். ஸோ ஆஸ் யூஷுவல் ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா இந்த சம் சால்வ் பண்ணவே தேவையில்ல, டைரெக்டாகவே ஆன்சர் எழுதிடலாம். ஸோ பிகினர்ஸுக்கு வந்து டயக்ராம் வரைஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டயக்ராம்லாம் வரையணுமே அவசியம் இல்லை, அப்படியே பார்த்ததுமே நம்ம வந்து ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ அதுவும் எப்படி அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து டயக்ராம் வரைஞ்சிருவோம். ஸோ a power n u of n, b power n u of n. ஸோ ஏன்னு ஒரு போல் இருக்க போது, பின்னு ஒரு போல் இருக்க போது. ஸோ ட்ரா தோஸ் டூ போல்ஸ். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு போலுக்காக ஒரு சர்க்கிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் போலுக்காக ஐ ட்ரா அனதர் சர்க்கிள். ஓகே சார், இப்போ என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எது ஏ எது பின்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, பி இஸ் கிரேட்டர் தென் ஏ. ஸோ பியோட வேல்யூ பெருசு, ரைட்டுங்களா? ஸோ அப்போ அவுட்டர் சர்க்கிள் நம்ம போட்டோம் இல்லையா? ஸோ இட் இஸ் கோயிங் டு பி பி. அப்போ இன்னர் சர்க்கிள் இஸ் கோயிங் டு பி ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் ஏ. இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து ஏ. ஓகே சார், இப்போ ரெண்டுமே வந்து காசல் சிக்னல். ஸோ காசல் சிக்னலுக்கு என்ன சார் வரும்? So for causal signals, Z is greater than A.
ஸோ ஏவை விட அதிகமாக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ ஏ பவர் என் யூ ஆஃப் என்னுக்கு ஆர்ஓசி என்ன இருக்குன்னா ஏவை விட அதிகமான ரீஜியன். ஓகே சார், இப்போ ஏவோட அதிகமான ரீஜியன் வாட் இட் இஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏவை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். ஏவை விட அதிகமாக இருக்கிற ரீஜியன் விட அதிகமான ரீஜியன். ஓகே சார், அடுத்து ரெண்டாவது சிக்னல் பி பவர் என் யூ ஆஃப் என். ஸோ இதுக்கு ஆர்ஓசி என்ன அப்படின்னா இதுவும் கான்ஸ்டன்ட் சிக்னல் தான். ஸோ இசட் இஸ் கிரேட்டர் தென் பி. பியை விட அதிகமான வேல்யூ. ஸோ பியை விட அதிகமானது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பியை விட அதிகமான வேல்யூ, பியை விட அதிகமான வேல்யூனா ஸோ திஸ் ஏரியா. ஸோ திஸ் ஏரியா. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே, சரி சார். ஸோ ரெண்டு சிக்னல் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால ஓவரால் ஆர்ஓசியை நமக்கு வேணும். ஸோ ஓவரால் ஆர்ஓசி, overall ROC is overlap of individual ROCs. Overlap of individual ROCs. ஸோ ரெண்டு ஆர்ஓசியும் எங்கே ஓவர்லேப் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கிரேட்டர் தென் பியில் தான் நமக்கு எங்கே ஆகுது ஓவர்லேப் ஆகுது. ஸோ ரெண்டு ஆர்ஓசியும் கிரேட்டர் தென் பியில் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகுது, இட் இஸ் கெட்டிங் ஓவர்லேப்டு. ஓகேவா? ஸோ கிரேட்டர் தென் பியில் மட்டும்தான் நமக்கு ரெண்டு ஆர்ஓசியும் ஓவர்லேப் ஆகிறது. தேர்ஃபோர் my total overall ROC is Z greater than B. So overall ROC is Z greater than B. அவ்வளோதான் சார். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் இன் ஆப்ஷன் பி, Z greater than B. ஓகே சார், அடுத்து next problem. If x of z is equal to 0.5 divided by 1 minus 2z inverse such that ROC includes unit circle. ROCல unit circle இருக்கு. ஓகேவா? அடுத்து then find x of 0. சரிங்களா? ஓகே சார். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஜென்ரலாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ் ஆஃப் 0. ஓகே, ஸோ எக்ஸ் ஆஃப் 0 கொடுத்துருக்காங்களா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இசட்டுக்கு பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா x of z is equal to 0.5 divided by 1 minus 2 z inverseங்கிறது z இங்கே என்ன கேட்டிருக்காங்க, x of 0 is equal to 0.5 divided by 1 minus 2 by 0. 2 by 0 is infinity. So answer is infinity sir. X of 0 is infinity அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? So this is wrong approach. எல்லா சமயமும் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? ஓகே சார், இந்த சம்முக்கு எப்படி சார் நம்ம சால்வ் பண்ணுறது, ஹவு டு சால்வ் ஃபார் திஸ் சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஆஃப் இசட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 0.5 divided by 1 minus 2 z inverse. So inverse z transform ஆடுங்க. So x of n is equal to 0.5 2 whole power n u of n. ரெண்டு ஆப்ஷன் வரலாம். ஓகேவா? இது காசல் சிக்னலாகவும் இருக்கலாம் u of n, அப்படி இல்லை அப்படின்னா இது ஆன்டி காசலாகவும் இருக்கலாம். காசலா ஆன்டி காசலா அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஆர்ஓசி. இங்கே ஆர்ஓசி கொடுத்துருக்காங்க, ஸோ அது அடுத்து வரும். ஸோ இது ரெண்டுமே பாசிபிள். இந்த எக்ஸ் ஆஃப் இசட்டுக்கு இந்த ரெண்டு எக்ஸ் ஆஃப் என்னுமே பாசிபிள். ஓகே சார், இந்த ரெண்டுல எது சார் அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இங்கே வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் யூனிட் சர்க்கிள். ஸோ ஆர்ஓசி இன்க்ளூட்ஸ் யூனிட் சர்க்கிள். அப்போ இதில் எந்த வந்து ஆர்ஓசியை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்.
ஸோ எந்த எக்ஸ் ஆஃப் என் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஆர்ஓசி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹியர் ஆர்ஓசி இஸ் இசட் இஸ் கிரேட்டர் தென் 2. இது செகண்ட் கேஸ்க்கு ஆர்ஓசி இஸ் இசட் இஸ் லெஸ் தென் 2. ஸோ கிரேட்டர் தென் 2 அப்படின்னு சொல்லும் போது ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் 2 போடுவீங்க. 2க்கு அவுட் சைடு ஃபுல்லாகவே என்ன வந்துடும், ஆர்ஓசி வந்துடும். ஸோ இதில் வந்து யூனிட் சர்க்கிள் இன்க்ளூட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ will not include unit circle. This will not include unit circle. Okay sir. அப்ப இதுல பாருங்க சார், இதுல என்ன சார் ஆகுது அப்படின்னா z is less than 2. So radius of the circle 2, அந்த 2க்கு inside the circle ஃபுல்லா நமக்கு என்ன ஆகும், மேப்பிங் ஆகும், ROC வரும். ஸோ அப்போ அந்த கேஸில் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இட் இன்க்ளூட்ஸ் தி யூனிட் சர்க்கிள். ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் யூனிட் சர்க்கிள். திஸ் இன்க்ளூட்ஸ் யூனிட் சர்க்கிள். ஸோ இதுதான் எனக்கு தேவையான எக்ஸ் ஆஃப் இசட். ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ் ஆஃப் இசட். திஸ் இஸ் மை எக்ஸ் ஆஃப் என். ஸோ இப்போ எக்ஸ் ஆஃப் என் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஸோ பாருங்க எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு 0.5 2 power n u of minus n minus 1. ஓகே சார், இதோட சிக்னல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் சிக்னல் ஸ்டார்ட்ஸ். இந்த சிக்னல் எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் அட் -1. The signal ranges from starts from n equal to -1 to n equal to -infinity. இந்த சிக்னல் எங்க இருக்கும் அப்படின்னா -1ல இருந்து -infinity வரைக்கும் தான் இந்த சிக்னலே வேலிட். ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, x of 0 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ this implies at n equal to 0 there is no signal. n equal to 0ல there is no சிக்னலே இல்லை. அதாவது x of 0 is equal to 0. x of 0ல சிக்னலே இருக்காது. அப்ப கேபிட்டல் x of 0வும் என்னது 0 தான். ஓகேவா? ஸோ கேபிட்டல் x of 0 is also 0. அவ்வளோதான் சார். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர், required answer. ஸோ 0 இருக்கா ஆப்ஷனில் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் we have option B. ஸோ இங்கே சொன்ன மாதிரி ராங் அப்ரோச் போயிடாதீங்க. தப்பான அப்ரோச்சுக்கு போயிடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். சப்போஸ் எக்ஸ் ஆஃப் என் இஸ் அப்சல்யூட்லி சம்மபிள் டிஸ்கிரீட் டைம் சிக்னல். சரி சார், அப்சல்யூட்லி சம்மபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்சல்யூட்லி சம்மபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஸ்டேபிள். இட் இஸ் ஸ்டேபிள் சிக்னல் அப்படிங்கிறது தான் அவங்க அப்சல்யூட்லி சம்மபிள்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்சல்யூட்லி சம்மபிள்னாலே ஸ்டேபிள் சிக்னல்ஸ் தான், ஸ்டேபிள் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இட்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இஸ் ஏ ரேஷனல் ஃபங்க்ஷன் வித் 2 poles 2 zeros. ஓகேங்களா? ஸோ திஸ் சிக்னல் ஹேஸ் இசட் ஒரு சிக்னல் இருக்குது, அதுக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம எடுத்திருக்கோம். அந்த இசட் ட்ரான்ஸ்ஃபார்மில் என்ன இருக்குது அப்படின்னா போல்ஸ் 2 இருக்குது, ஜீரோஸ் 2 இருக்கு. ஓகே சார், இந்த போல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 2 போல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா z equal to 2j ஒன்று, அடுத்து z is equal to -2j. So I have 2 poles. Which one of the following statement is true for the signal x of n? ஸோ x of nங்கிற சிக்னலுக்கு இது ரெண்டுல எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தப்பான ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சரி சார், இது வந்து பீரியாடிக் சிக்னலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பீரியாடிக் சிக்னல்னால என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. கொடுத்துருக்க சிக்னல் பீரியாடிக் சிக்னலா ஏபீரியாடிக் சிக்னலாங்கிறத என்னால் இந்த டேட்டாவை வச்சு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ டி இருக்க சான்ஸ் இல்லை. அடுத்து வந்து ஃபைனைட் டியூரேஷன் சிக்னலா அப்படின்னு பார்த்தோம்னா இது ஃபைனைட் டியூரேஷன் சிக்னலாக இருக்கவும் சான்சஸ் இல்லை. ஓகேவா? ஓகே சார், அப்போ இது ரெண்டில் தான் ஒரு ஆப்ஷன். ஒன்று காசல் சிக்னலாக இருக்கணும், இல்லை நான் காசல் சிக்னலாக இருக்கணும். இது ரெண்டில் எது சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஐ பிளாட் தி கிராஃப் ஆர்ஓசி நம்ம வரைஞ்சிடலாம்.
ROC இப்போ வந்து நம்ம போல்ஸை இதில் பிளாட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் காசல் சிக்னல் நான் காசல் சிக்னல் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு போல்ஸை வச்சு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு யூனிட் சர்க்கிள் வந்து தேவை. சரிங்களா? ஸோ ஐ ட்ரா மை யூனிட் சர்க்கிள். ஸோ யூனிட் சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து இந்த போல்ஸை வந்து நம்ம பிளாட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ரியல் ஆக்சிஸ், திஸ் இஸ் இமேஜினரி ஆக்சிஸ். இமேஜினரி ஆக்சிஸ். இப்போ இந்த 2J அப்படிங்கிற போல் எங்கே இருக்கும்? 2J போல் எங்கே இருக்கும் அப்படின்னா இமேஜினரி ஆக்சிஸ். ஸோ J அப்போ வந்து மேக்னிடியூட் வந்து 2. ஸோ இமேஜினரி ஆக்சிஸில் திஸ் இஸ் கோயிங் டு மை போல். திஸ் இஸ் 2J அப்படிங்கிற போல். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -2J அப்படிங்கிற போல். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இந்த போல்ஸ் வந்து இன்சைட் தி யூனிட் சர்க்கிளில் இருக்கா அவுட் சைட் தி யூனிட் சர்க்கிளில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 2 poles lie outside the unit circle. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் போன வீடியோவில், போல்ஸ் லை அவுட்சைட் தி யூனிட் சர்க்கிள் அப்படின்னா இட் இஸ் நான் காசல் சிக்னல். இட் இஸ் நான் காசல் signal or anti-causal signal. So answer is it is a non-causal signal. It is a non-causal signal. Okay, this is the answer. So we move to next. Let x of z is equal to 2z square divided by 2z square minus 3z plus 1. So ROC is unknown. ROC எனக்கு தெரியல. Which of the following signals can have the given x of z as their z transform? So some signals கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்க சிக்னல்ல எதுக்கெல்லாம் z transform கொஸ்டின்ல கொடுத்திருக்க z transform ஆக இருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ x of z கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த x of zக்கு எதெல்லாம் இன்வர்ஸ் z transform யூஸ் பண்ணலாம், ஸோ எதெல்லாம் சிக்னலாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே சார், இது எப்படி சார் சால்வ் பண்ணுறது, ஹவு டு சால்வ் இட் அப்படின்னு பார்த்தோம்னா கொடுத்துருக்க சிக்னலுக்கு நம்ம வந்து போல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ போல்ஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆப்ஷனை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஆப்ஷன் எல்லாமே சேமாக தான் இருக்குது, எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இதுலேயே வந்து நம்ம போல்ஸையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் பாருங்கள் 0.5 வோல்ட் பவர் n இருக்கா. ஸோ 1 போல், ஒரு போல் வந்து 0.5, இங்கே 0.5 0.5 0.5 எல்லாத்தையும் 0.5 தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், ஒரு போல் வந்து 0.5. ஸோ அடுத்தது பாருங்கள், இங்கே -2 இன்ட்டு u ஆஃப் -n-1 இருக்கா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹியர் ஐ எம் ஹேவிங் 1 பவர் n அர்த்தம். 1 பவர் n இருக்கு. ஸோ இந்த -2 இந்த 2ங்கிறது வந்து இட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் நம்பர், ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல 1 பவர் n இஸ் ஈக்குவல் டு 1, அதுதான் அவங்க அங்கே இக்னோர் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் போல் இஸ் 1, ஃபர்ஸ்ட் போல் இஸ் 0.5, செகண்ட் போல் இஸ் 1. ஸோ இந்த டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், எதெல்லாம் எக்ஸ் ஆஃப் என்ன இருக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ -2 whole power n u of -n-1. So this is equal to -2 u of -n-1. Okay, so இதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ 2 poles are 0.5 and 1. ஓகே சார். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு கேஸாக எடுத்துக்கிட்டு நம்ம ஆர்ஓசி இருக்குமா இருக்காதா, ஃபர்ஸ்ட் ஆர்ஓசியை கண்டுபிடிச்சு அந்த ஆர்ஓசியிலேருந்து ஆன்சரை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஹிண்ட் வந்து ஃபார் எக்ஸ் ஆஃப் இசட் டு எக்ஸிஸ்ட், எக்ஸ் ஆஃப் இசட் இருக்கணும் அப்படின்னா 2 ROCs must overlap. 2 ROC ஓவர்லேப் ஆச்சுன்னா எக்ஸ் ஆஃப் இசட் இருக்கும். ஸோ
ஸோ இந்த பிரின்சிபலை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு கேஸுக்கும் ஆர்ஓசி கண்டுபிடிப்போம். ஆர்ஓசி இருந்துச்சுன்னா, ஆர்ஓசி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா, அதாவது 2 ஆர்ஓசி ஓவர்லேப் ஆச்சுன்னா அதுக்கு எக்ஸ் ஆஃப் இசட் கொஸ்டினில் கொடுத்துருக்காது. அப்படி ஆர்ஓசி ஓவர்லேப் ஆகலைன்னா அந்த எக்ஸ் ஆஃப் என்ன இருக்க சான்சஸ் இல்லை. ரைட்டுங்களா? ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் ஏ, கேஸ் 1. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ் இஸ் -2 u of -n - 1 plus 0.5 whole power n u of -n - 1. கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும். ஆக்சுவலாக வந்து இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தேவையில்லை, கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்துச்சு, கொஞ்சம் ஜஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கொஞ்சம் டீட்டெயில்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம்னா நிறைய வியூவர்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் இந்த கேஸ். ஸோ இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஓசி கண்டுபிடிப்போம். ஸோ இந்த கேஸில் மை ஆர்ஓசிஸ் ஆர் ரெண்டுமே u of -n - 1 இருக்கு இல்லையா? ஸோ ரெண்டுமே ஆன்டி காசல் சிக்னல். ஸோ இந்த கேஸில் மை z ROC is z less than 1. இந்த கேஸில் மை z is greater than 0.5. ஓகேவா? ஓகே சார். இப்போ இதுக்கு வந்து we draw the ROC. ஃபர்ஸ்ட் வந்து 2 சர்க்கிள் வரைஞ்சிக்கணும். So first circle is 0.5 and my next circle is and my next circle is 1. Right sir. இப்போ வந்து ROC நம்ம பார்ப்போம். Z is less than 1 ன்னு கொடுத்துருக்காங்க. Z is less than 1, Z greater than 0.5. So Z greater than 0.5 first முடிச்சிரும். Z is greater than 0.5. So Z greater than 0.5 அப்படின்னா it is outside the circle. ஓகே. ஸோ இந்த ஷேட் பண்ணியிருக்கேன். அடுத்து Z less than 1 கொடுத்துருக்காங்க. ஸோ Z less than 1 வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ Z less than 1ன்னு சொல்லும் போது it will be inside the circle. ஓகேங்களா? ஸோ லைன் will be inside the circle. It is inside the circle. அப்படி பார்த்தோம். இப்போ பாருங்க, inside the circle. நான் இந்த லைன்ஸ் போட்டு நோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவரால் ROC என்ன வரும் அப்படின்னா ஓவர்லேப் ஆஃப் திஸ் 2 ROC. ஸோ 2 ROC என்ன இருக்கு, ஒரு குறிப்பிட்ட ரீஜியனில் 0.5க்கும் 1க்கும் நடுவில் இட் இஸ் ஓவர்லேப்டு. ஓகேவா? ஸோ இந்த கேஸில் ROC overlap, ROCs overlap which utilize x of z exist. So first case வந்து correct. First case வந்து answer இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த x of n க்கு x of z can be the z transform. ஓகேவா? ஸோ இதே மாதிரி செகண்ட் கேஸ் நம்ம பார்க்கணும். ஸோ செகண்ட் கேஸ் பார்ப்போம். கேஸ் 2. ஸோ கேஸ் 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா -2 u of -n - 1 minus 0.5 whole power n u of n. ஓகே சார், இந்த கேஸ்க்கு என்ன சார் வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த கேஸில் திஸ் இஸ் anti-causal signal. So z is less than 1. So இங்கே it is causal. Sorry. மாற்றிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா erase it.
Let this be case 2. This is case 2. Okay. Case 2. Change. Okay. U of n. ஓகேவா? ஸோ இது இப்போ வந்து இது ஆன்டி காசல் லெஸ் தென் 1, இது வந்து காசல். ஸோ இசட் கிரேட்டர் தென் 0.5. ஸோ இப்படி பார்க்கும்போது ஓவர்லாப் எக்ஸிஸ்ட். ரைட்டுங்களா? அடுத்து கேஸ் 1 இப்போ பார்ப்போம். ஸோ கேஸ் 1 சின்ன கன்ஃபியூஷன் மாற்றி போட்டுட்டேன். ஸோ அதனால் ஆப்ஷன்ஸை we have changed. So now we see case 1. So case 1 is minus plus u of minus n minus 1. Okay sir, so this is also anti-castle. So இப்போ இது anti-castle சொல்லும் போது z is less than 0.5 அப்படி நமக்கு வந்துரும். ஓகே சார். ஸோ இப்போ வந்து as usual ROC கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ இது பாருங்க, 2 சர்க்கிள் பண்ணணும் இல்லையா? ஸோ வந்து we draw 2 circles. So let this be my 0.5 circle and let this be my second circle with radius 1. Okay, so first circle body z is less than 0.5. So z is less than 0.5, less than 0.5. So less than 0.5 full shade பண்ணிடுங்க. ஓகே, less than 0.5 முடிச்சாச்சு. அடுத்து z is less than 1 சொல்லியிருக்காங்க. ஸோ z is less than 1 அப்படின்னு சொல்லும் போது I denote by using blue lines. ஸோ z less than 1 சொல்லும் போது இந்த full area. So z is less than 1. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 ROCஸும் என்ன இருக்கு? ஓவர்லேப் ஆயிருக்கு. எங்கே அப்படின்னா z less than 0.5ல 2 ROCs ஆர் ஓவர்லேப்ட். ஓகேவா? ஸோ இதுலேயும் நமக்கு என்ன ஆகுது? ROCs overlap. So it gives x of z exist. So இந்த ஆப்ஷனும் கரெக்ட். ஓகே சார். ஸோ ஏ ஆப்ஷனும் கரெக்டு, செகண்ட் ஆப்ஷனுக்கும் கிடைக்கிது. அடுத்து வி மூவ் டு தேர்ட் கேஸ், கேஸ் 3. So what is case 3? Options பார்த்துருவோம். So options u of n, u of n, u of n, u of n. So 2 power n u of n minus 0.5 whole power n u of n. Sorry, 2 power n இல்லை 2. ஓகே, ஸோ இந்த கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து காசல் சிக்னல். ஸோ z is greater than 1. ஸோ இந்த கேஸில் z is greater than 0.5. ஸோ okay, so we draw the ROC. So first 0.5 வரைஞ்சிடலாம். So next is unit circle. Okay, this is 0.5.
this is going to be 1. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா z is greater than 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ z greater than 1 அப்படின்னு சொல்லும் போது ROC lies outside 1. அடுத்து z greater than 0.5 சொல்லியிருக்காங்க. ஸோ greater than 0.5ன்னு சொல்லும் போது outside the circle 0.5. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் என்ன ஆகுது, greater than 1, z greater than 1ல we have overlap. ஓகேவா? ஸோ இந்த கேஸ்லேயும் ROCs overlap. Therefore, x of z exist. ஸோ கொடுத்துருக்க x of zக்கு தேர்ட் ஆப்ஷன் வந்து x of n ஆக இருக்கலாம். ஓகேவா? ஓகே சார். ஸோ அடுத்து we move to case 4. So case 4, we see the options for case 4. Okay, this is correct. And the case 4, u of n minus 0.5n. U of n minus 0.5n u of minus n minus 1. Okay, so இதுக்கு நம்ம பார்ப்போம். So here it is causal signal, so z greater than 1. இதுக்கு நம்ம பார்த்தோம் இதனா this is anti-causal signal or non-causal signal, z less than 0.5. so இதுக்கு வந்து we draw ROC. Okay, so I need 2 lines. First வந்து 0.5. Next I draw unit circle with the radius 1. So என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா z greater than 1 சொல்லியிருக்காங்களா. ஸோ z greater than 1 I represent by blue lines. So z is greater than 1. Okay, nice. அடுத்து z less than 0.5 சொல்லியிருக்காங்க. ஸோ z less than 0.5. z less than 0.5 னா inside the circle. Nice. ஸோ பாருங்க ரெண்டு ROCயும் ஓவர்லாப் ஆகியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 2 ROCs never overlap. Gives ROC do not overlap. Therefore, x of z do not exist. So இந்த fourth கேஸ்க்கு x of z கிடையாது. ஸோ fourth கேஸ் நமக்கு ஆப்ஷனில் இல்லை. ஓகேங்களா? ஓகே சார், that's all. ஸோ fourth கேஸ் நமக்கு கிடையாது. It is not the answer. So first 3 are the answers. Okay sir. அடுத்து Z transform properties. So some common properties for Z transform. First one the linearity property. அடுத்து time shifting property. Z transform of x of n minus k is equal to z minus k x of z. ஸோ பாருங்க இங்க k இருந்துச்சுன்னா இங்க பவர்ல k வரணும். ஓகேவா? ஸோ இதே சார் z transform of x of n plus k ன்னு இருக்கு சார். ஸோ n plus k ன்னு இருந்துச்சுன்னா இதுக்கு z transform is z power k x of z. ஓகேவா? இங்க மைனஸ் கே இருந்தால் இங்கே மைனஸ் கே, இங்கே ப்ளஸ் கே இருந்தால் இங்கே பவரில் ப்ளஸ் கேன்னு வந்துடும். ஸோ அடுத்து ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஏ பவர் என் எக்ஸ் ஆஃப் என் கூட ஏ பவர் என் மல்டிப்ளை ஆகியிருந்தா ஸோ இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இஸ்
x of z by a. Otherwise I can write it as z by a வை numerator எடுத்துட்டு போயிடுங்க. அப்போ a inverse z அப்படின்னு வந்துடும். ஓகே, அடுத்து வந்து டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி x of minus n அதுக்கு z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா x of 1 by zன்னு வரும். அப்படி இல்லைன்னா x of z inverse அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து டிஃபரன்சியேஷன் இன் z டொமைன். ஸோ x of n கூட n மல்டிப்ளை ஆகியிருக்குதா. ஸோ x of z ஒரு தடவை டிஃபரன்சியேஷன் பண்ணிட்டு மைனஸ் z கூட என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் டிஃபரன்சியேஷன் இன் z டொமைன். அடுத்து இனிஷியல் வேல்யூ தேரம். ஸோ x of 0 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா இஸ் லிமிட் z tends to infinity x of z. அடுத்து ஃபைனல் வேல்யூ தேரம். ஸோ ஃபைனல் வேல்யூ கடைசி வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x of infinity is லிமிட் z tends to 1 z minus 1 x of z. So x of z கூட z minus 1 மல்டிப்ளை பண்ணிட்டு z க்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 1 ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா I will get the x of infinity. Okay sir, I have another formula also. So in terms of z ல தானே இருக்கு, இது z inverse ல இருந்துச்சுன்னா என்ன சார் பண்றது அப்படிங்கும்போது another formula is limit z tends to 1 minus z inverse x of z. So this is equal to x of infinity. Okay sir. அடுத்து convolution formula x of n convoluted with h of n. So this is linear convolution. X of n convoluted with h of n அப்படின்னா summation k equal to minus infinity to plus infinity x of k h of n minus k. அடுத்து convolution theorem. X of n convoluted with h of n. அதுக்கு z transform எடுத்தோம் அப்படின்னா it will be equal to x of z multiplied by h of z, multiplication of individual z transforms. அடுத்து this is the Parseval's theorem. ஓகே சார். ஸோ அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி வர்ற MCQ கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், z transformஸும் கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். So next, if x of z is the z transform of a signal x of n, then what is the z transform of a power n x of n? So இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா they have asked for z transform of a power n x of n. z transform of a power n x of n கேட்டிருக்காங்க. This is nothing but frequency shifting property. This is nothing but frequency shifting property. So frequency shifting property is nothing but z transform of, sorry, this is equal to x of z by a. I can write it as x of a inverse z. So answer இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா yes இருக்கு, C option a inverse z. அடுத்து if x of z is the z transform of the signal x of n, then what is the z transform of the signal n x of n? ஓகேவா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா they have asked for z transform of n x of n. n x of n க்கு z transform என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ n x of n க்கு z transform is minus z into d by dz of x of z. சரி சரி, இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா it is nothing but differentiation in z domain property. It is nothing but differentiation in z domain. So answer இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா yes we have in option A. அடுத்து if x of z is the z transform of the signal x of n, then what is the z transform of the signal x of minus n? So z transform of the signal x of minus n கேட்டிருக்காங்க. So this is nothing but time reversal property. This is nothing but time reversal property. So z transform of x of minus n is z transform of x of minus n is nothing but x of 1 by z. I can write it as x of z inverse. Okay. So and the option இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா yes it is in B option. Okay. அடுத்து find the z transform of x of n plus 3 கேட்டிருக்காங்க. z transform of x, z transform of del of
n plus 3 கேட்டிருக்காங்க. ஓகே சார். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா I know that Z transform of del of n. Z transform of del of n. அதாவது impulse functionக்கு Z transform is 1 அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அடுத்து டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது அப்படின்னா Z transform of டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி படி del of n plus 3 எனக்கு வேணும். I need del of n plus 3. ஓகேவா? ஸோ டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஸோ இங்கே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே. ஓகேவா? ஸோ இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு இசட் பவர் மைனஸ் கே எக்ஸ் ஆஃப் இசட். ஸோ இங்கே மைனஸ் கே இருந்தால் மைனஸ் கே, இது இங்கே ப்ளஸ் கே இருந்துச்சுன்னா இசட் பவர் ப்ளஸ் கேன்னு வரும். ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ப்ளஸ் 3 இருக்குது. ஸோ இசட் பவர் 3 into x of z. x of z நமக்கு இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா del of n தான். ஸோ del of n is 1. ஸோ இங்க என்ன வந்துடும் 1 வந்துடும். ஸோ my answer is z power 3. ஸோ z power 3 இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா yes, it is in option C. So I have used time shifting property. Using time shifting property. Okay. அடுத்து next problem. The z transform of x of n is equal to n u of n is n u of n கேட்டிருக்காங்க. ஸோ n u of n. ஸோ இதை வந்து ரெண்டு விதமாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஒன்று ஆக்சுவலாகவே சால்வ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா we have standard formula. ஸோ அதுவும் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. n u of n என்ன வரும் அப்படின்னு போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். n u of n இந்த இருக்கு பாருங்க. ஸோ n u of n. ஸோ n u of n-க்கு யூஸ் பண்ணும்போது a power n is going to be 1. ஸோ it is a z inverse divided by 1 minus a z inverse whole square. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா a z by z minus a whole square. இந்த ரெண்டு ஃபார்முலா எது நமக்கு ஆப்ஷனில் இருக்கோ அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை சால்வ் பண்ணிடலாம். n a power n u of n. Yes. So general formula is z transform of n a power n u of n. Z transform is equal to a z by z minus 1 whole square. So நம்ம கேஸ்ல here a power n is equal to 1. அதாவது a equal to 1 நமக்கு வந்திருக்கு. So Z transform of n u of n is equal to a க்கு பதில் 1 substitute பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்னா z divided by z minus இங்க வந்து z minus a whole square. ஓகேவா? ஸோ நம்ம கேஸ்ல 1. ஸோ z a is 1. z minus 1 whole square. So this is the answer. So answer எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா here it is. Okay sir. Okay. அடுத்து next problem. According to time shifting property of z transform x of z is the z transform of x of n. Then what is the z transform of x of n minus k? Time shifting properties கொடுத்திருக்காங்க. So answer is this one. Option B. Z power minus k x of z. அடுத்து what is the z transform of the signal x of n is equal to n a power n u of n. இப்போதான் நம்ம பார்த்தோம். So answer is C. அடுத்து which of the following justifies the linearity property of the z transform? Linearity property is addition பண்ணியிருந்தா additionே நமக்கு வரணும். ஸோ இதுதான்
which option நம்ம பார்ப்போம். இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கு, இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஸோ லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி மல்டிப்ளிகேஷன் கிடையாது. இட் இஸ் ஃபார் அடிஷன். சரிங்களா? இங்க பாருங்க, இங்க அடிஷன் இருக்கு, இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கு, இங்க அடிஷன் இருக்கு. ஸோ இது தப்பு. ஸோ இங்க பிளஸ் இருக்கு, இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ திஸ் ஒன் இஸ் ராங், திஸ் ஒன் இஸ் ராங். மல்டிப்ளிகேஷனுக்கு லீனியர் ப்ராப்பர்ட்டி கிடையாது. லீனியர் ப்ராப்பர்ட்டி இஸ் ஃபார் அடிஷன். ஸ்கேலிங் அண்ட் அடிஷன் தான் நமக்கு லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி. இங்க அடிஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். அடுத்து, what is the Z transform of the signal x of n equal to 3 2 power n minus 4 3 power n u of n? இதுக்கு என்ன சார், எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ பார்த்தாலே ஆன்சர் சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ x of n is equal to 3 2 power n u of n தனித்தனி அப்ளை பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். மைனஸ் 4 3 power n u of n, அதாவது a power n u of n ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ 3 a power n u of n, a power n u of n is 1 divided by 1 minus a z inverse. 1 divided by 1 minus, இங்கே a வந்து 2 z inverse. So minusக்கு minus 4 into, இது 3 power n u of n. So it is also in the form of a power n u of n. a power n u of n, இதுக்கு z transform எடுத்தோம்னா z transform is 1 divided by 1 minus a z inverse. இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 1 divided by 1 minus 3 z inverse. ஸோ இங்கே இந்த ஆப்ஷன் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா it is available at a. ஓகே, அடுத்து next question. x of n is equal to 0 for n less than or equal to minus 3. Then z tends to infinity, x of z is finite அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா this is x of n equal to 0 for n less than or equal to minus 3. ஸோ பாருங்க, x of n is equal to 0 for n less than minus 3, அதாவது minus 3, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா n equal to minus 4 minus 3 இதுக்கெல்லாம் என்னது, அதாவது minus 5 minus 4 minus 3 இதுக்கெல்லாம் x of n equal to 0. அப்ப n equal to minus 2 minus 1 1 2 3 sorry 0 விட்டுட்டேன், 0 1 2 3 இதுக்கெல்லாம் x of n exist அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ z tends to infinity, x of z is finite அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் ஃபைனைட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஃபைனைட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா x of n வந்து -2 -1க்கு வந்து இருக்கு. ஸோ -2 -1க்கு இருக்கு. ஓகேவா? அப்போ x of z கண்டுபிடிங்க. x of z கண்டுபிடிச்சோம்னா இது வந்து 2 சைடட் சீக்வன்ஸில் வந்துடும். ஸோ 2 சைடட் சீக்வன்ஸில் வரும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா, எனக்கு வந்து ஆக்சுவலாக வேல்யூ தெரியல. ஸோ -2ன்னு போட்டுக்கிறேன். அப்போ வந்து ஐ வில் கெட் z பவர் 2 ப்ளஸ் x of -1 z பவர் 1 ப்ளஸ் x of 0 z பவர் 0 ப்ளஸ் x of 1 z பவர் 1, இப்படி z பவர் -1 இப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இசட்டுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்ஸ்டியூட் இசட் பதில் இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து என்ன ஆகும், எக்ஸ் ஆஃப் -2 இன்ட்டு இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்துடும். எக்ஸ் ஆஃப் -1 இன்ட்டு இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்துடும். ஸோ இசட்டுக்கு பதில் நீ இன்ஃபினிட்டி போட்டீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி இன்ஃபனைட். இன்ஃபனைட் ப்ளஸ்னு இன்ஃபினைட்டில் போயிட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி இன்ஃபனைட். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் இஸ் ஃபைனைட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி எ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபைனைட் வராது, இன்ஃபனைட் வரும். ஓகேவா? சரி சார், அப்போ வந்து நம்ம இனிஷியல் வேல்யூ தியரம்னு ஒன்று பார்த்தோம்ல,
அவரு என்ன பண்றாரு? ஆக்சுவலா இது வந்து இனிஷியல் வேல்யூ தியரமோட ஸ்டேட்மெண்ட் தான் இது ஆக்சுவலா. ஓகேவா? ஸோ இனிஷியல் வேல்யூ தியரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, லிமிட் z tends to infinity x of z is equal to x of 0. ஸோ x of 0 வந்து ஒரு ஃபைனைட் வேல்யூ வரும் அப்படின்னு என்ன சொல்லுது? இனிஷியல் வேல்யூ தியரம் சொல்லுது. ஆனா இந்த இடத்துல இட் இஸ் வரல. நமக்கு ஃபைனைட் வரல, இன்ஃபினைட் வருது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இட் இஸ் அப்ளிகபிள் only for causal sequence. It is applicable only for causal sequence. நான் causal sequenceக்கு இது applicable ஆகாது. ஸோ அதனால நமக்கு இங்க -1 -2லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் என்ன ஆயிடும்? நான் causal sequence ஆயிடும். அதனால இந்த ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு தப்பாயிடும். ஓகேங்களா? ஓகே சார். ஸோ அடுத்து if z tends to 1 minus z inverse x of z is finite, then what is the value of x of infinity? இதுலயும் அதே பிரச்சனை தான் சார். ஆக்சுவலி இது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் நத்திங் பட் ஃபைனல் வேல்யூ தியரம் பை ஃபைனல் வேல்யூ தியரம். ஃபைனல் வேல்யூ தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, எக்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு, இது வந்து இன்னொரு ஆல்டர்னேட் ஸ்டேட்மெண்ட், லிமிட் z டென்ஸ் டு 1 மைனஸ் z இன்வர்ஸ் x of z. x of infinity வருதுன்னா it is a finite value இல்ல சார் வரணும். அதான் நீங்க கொடுத்துருக்காங்க. then it is the value of x of infinity. okay sir, this statement holds right for causal sequence. இது causal sequenceக்கு மட்டும்தான் சார் applicable. அதாவது right hand side sequenceக்கு மட்டும்தான் applicable. ரைட் ஹேண்ட் சைட் சீக்வன்ஸுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைட் சீக்வன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் சீக்வன்ஸ்னு அவங்க மென்ஷன் பண்ணலை அப்படின்னா இது வந்து போத் சைடட் சீக்வன்ஸ்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த சமயத்தில் இது வந்து ஃபைனைட்டாக இருக்காது, இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் இன்ஃபைனைட். இது ரைட் ஹேண்ட் சைட் சீக்வன்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும்? இது ட்ரூவாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கோயிங் டு பி ஃபால்ஸ். ஸோ இந்த ஃபைனல் வேல்யூ தியரம் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் causal sequence. அதாவது ரைட் ஹேண்ட் சைட் சீக்வன்ஸுக்கு மட்டும்தான் இட் இஸ் அப்ளிகபிள். ஓகே, அடுத்து வாட் இஸ் z transform of the signal sin omega naught n u of n. ஸோ இந்த x of n க்கு ஆன்சர் இஸ் z inverse sin omega naught divided by 1 minus 2 z inverse cos omega naught plus z square. ஸோ இதெல்லாம் some common Z transform pairs. இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும். அடுத்து அதே மாதிரி sin omega naught n, அதே மாதிரி cos omega naught n. So this is the answer. 1 minus z inverse cos omega divided by 1 minus 2 z inverse cos omega naught plus z power minus 2. So this is the answer. இது ரெண்டுமே நமக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மெமரைஸ் பண்ணிடுங்க. Now move to the next question. What is the z transform of the signal defined as x of n is equal to u of n minus u of n minus n? Okay sir, இதுக்கு என்ன சார் ஆன்சர்? How to solve this one? ஓகே, இங்கேயும் வந்து பார்த்தோம்னா u of n minus n இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? I have to use time shifting property. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் u of n இருக்கு இல்லையா? ஸோ u of n, z transform of u of n நான் கண்டுபிடிச்சிடுறேன். z transform of u of n is 1 divided by 1 minus z inverse. முடிச்சிட்டேன். அடுத்து வந்து இங்கே u of n minus n-க்கு நான் போகிறேன். இதுக்கு வந்து நான் டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணணும். ஸோ பை டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி, ஸோ டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, z transform of x of n மைனஸ் கேன்னு வரும். நான் இங்கே வந்து கேபிட்டல் n இதில் இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். x of n minus n is equal to z power minus n x of z.
ஸோ இது வந்து பை டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஓகே சார், நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐ நீட் Z transform of U of n minus n. So by time shifting property, I will get Z power minus n U of n. So U of n Z transform is 1 divided by 1 minus Z inverse. Okay. So இப்போ தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சேர்த்து கண்டுபிடிச்சிடலாம். So Z transform of U of n minus U of n minus n equal to, first case it is 1 minus 1 minus Z inverse, second minus Z power minus n divided by 1 minus Z inverse. Okay sir, so if I evaluate this, I will be getting 1 minus Z power minus n divided by 1 minus Z power minus 1. So this is the answer. இந்த answer எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, it is in option D. Okay, 49 complete பண்ணியாச்சு. So next, a discrete time signal x of n is equal to del of n minus 3 plus 2 del of n minus 5 as z transform x of z. If y of z is equal to x of minus z is the z transform of another signal y of n. So அப்ப then இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் x of n is equal to del of n minus 3 plus 2 del of n minus 5. இதுக்கு வந்து z transform எடுத்துருவோம். ஸோ x of z நம்ம எடுத்துருவோம். Z transform of x of z is del of n minus 3 is z power minus 3 plus 2 del of n minus 5 is z power minus 5. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if y of z is equal to x of minus z, so y of z is equal to x of minus z. ஓகேவா? ஸோ இசட்டுக்கு பதில் என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? மைனஸ் இசட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஆஃப் இசட்ல இசட்டுக்கு பதில் -3 மைனஸ் இசட் போட்டுக்கோங்க. ஸோ மைனஸ் இசட் பிளஸ் 2 இன்ட்டு மைனஸ் இசட் மைனஸ் 5. ஓகேவா? ஸோ இந்த 3, 5 ரெண்டும் ஆட் நம்பர், அதனால என்ன ஆயிடும்னா மைனஸ் அப்படியே தான் திரும்ப ரிட்டைன் ஆயிடும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஐ வில் கெட் மைனஸ் இசட் பவர் minus 3 plus minus 2 z power minus 5. So இதுல minus காமனா எடுத்துட்டா I will get z power minus 3 plus 2 z power minus 5. So this is nothing but minus z power minus 3 is x of z. This is y of z. ஸோ இந்த ரிலேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இதுக்கு இன்வர்ஸ் z டிரான்ஸ்ஃபார்ம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இட் இஸ் y of n ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஆஃப் n. ஓகே சார், ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் இட் இஸ் அவைலபிள் இன் சி. ஓகே ஓகே சார். ஸோ மீதி இருக்க ப்ராப்ளம்ஸ் we will see. ஸோ இப்போ இனிஷியல் வேல்யூ தியரம், ஃபைனல் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணி எப்படி இனிஷியல் வேல்யூ ஃபைனல் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில், இன்னும் இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது, ஸ்டெபிலிட்டி இருக்குது, ஸோ இதுதான் பேஸ் பண்ணி உள்ள எம்சிக்யூஸ்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸில், அடுத்த செட் ஆஃப் சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேஸ் பண்ணி உள்ள எம்சிக்யூஸ் நம்ம பார்ப்போம். அடுத்து டிஸ்கிரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், அடுத்து வந்து டிஜிட்டல் ஃபில்டர்ஸ்,
டிஎஸ்பி ப்ராசஸர்ஸ் இதை பேஸ் பண்ணி உள்ள எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்லாம் அடுத்த வர்ற வீடியோ சீரீஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.